கோட்டக்குப்பம் தைக்கால் திடல் அருகே உள்ள அங்கன்வாடி மையத்தில் திருட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர்கள் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து உள்ளே புகுந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்களை திருடிச் சென்றுள்ளனர். 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயிலும் இந்த மையத்தில் நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் வழக்குப் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் நாகலாபுரத்தில் 1,25,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய உயர்மட்ட பால பணிகளை விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மழை மற்றும் புயலால் சேதமடைந்த பழைய தரைப்பாலத்திற்கு பதிலாக இந்த புதிய பாலம் அமைக்கப்படுகிறது. தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு கலெக்டர் அறிவுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய வளர்ச்சிப் பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி கணபதிப்பட்டு, முப்புளி, வீடூர், மயிலம், நெடிமொழியனூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சிமெண்ட் சாலை, குடிநீர் வசதி, பள்ளி சுற்றுச்சுவர் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் கறிக்கோழி விற்பனையாளர்கள் முன்வைத்துள்ள புகார் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட மொத்த கறிக்கோழி விற்பனையாளர் நலச்சங்கத்தினர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்து கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்கள் அரசு விதிகளை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அவர்களின் குற்றச்சாட்டுப்படி கோழிகளை விற்பனைக்கு அனுப்பும் முன் அதிக லாபம் பெறும் நோக்கில் கடைசி நேரத்தில் அதிக அளவு தீவனம் வழங்கப்படுவதால் கோழிகளின் எடை செயற்கையாக அதிகரிக்கிறது. இதனால் ஒரு கோழிக்கு 20 முதல் 30 ரூபாய் வரை கூடுதல் விலை நிர்ணயிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் கோழிகளை ஏற்றிச் செல்லும் போது கழிவுகள் சாலைகளில் வெளியேறி சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு தொழிலாளர்களின் உடல்நலத்திற்கும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த முறைகேடுகளை உடனடியாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் தமிழகம் முழுவதும் கறிக்கோழி விற்பனையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக தலைமை பணிமனை முன்பு ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள TA அரியர்ஸ் தொகையை வழங்க வேண்டும், மேலும் 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் பென்ஷன் திட்டம் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பொம்மபுர ஆதீன மடத்தில் பாலசித்தர் குருபூஜை, இதழ் வெளியீடு மற்றும் சிவஞானி விருது வழங்கும் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. பாலசித்தர் ஜீவசமாதியில் சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் ஆன்மீக சொற்பொழிவு, பாலசித்தர் இதழ் வெளியீடு மற்றும் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.